ஹரே கிருஷ்ணா. அன்னை பார்வதி சித்திரகேதுவை சபித்தல், கேள்விகள் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, தூய பக்தரின் லட்சணம் யாது? எந்த பௌதிக சூழ்நிலையாலும் களங்கமடையாதவரும் பகவானின் மகிமைகளை பாடுவதில் ஈடுபட்டு வருவருமான தூய பக்தர்கள் பூர்ணத்துவம் பெற்றவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா சொன்னீங்க. பௌதிக சூழ்நிலைகள்ல களங்கமடையாமல் பாதிப்படையாமல் இருக்கிறவங்க தான் நல்லா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. பகவான் செய்த திட்டம் யாது? ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷர் சித்திரகேதுவை இயன்ற அளவு சீக்கிரமாக வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துக் கொள்ள விரும்பினார். சித்திரகேது பார்வதியால் சபிக்கப்பட்டு விருத்தாசுரனாக பிறக்க வேண்டும். இதனால் அடுத்த பிறவியில் விரைவாக அவரால் பரமபதத்தை அடைய முடியும். இதுதான் பகவானின் திட்டம். சரியா சொன்னீங்க. பகவான் சீக்கிரமா அவரை கொண்டு போறதுக்கு விரும்பினார். நல்லது. அடுத்தது, சித்திரகேது தக்ஷன் இருவரின் செயலில் உள்ள வித்தியாசம் யாது? சித்திரகேது சிவபெருமானிடம் குற்றம் கண்டுபிடித்தார் என்றாலும் அவர் தச்சனை போல் சிவபெருமானை தூற்றவில்லை. தச்சன் சிவபெருமானை அற்பமானவராக எண்ணினார். ஆனால் சித்திரகேதுவோ சிவபெருமானின் அந்த நிலையை கண்டு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். நல்லா சொன்னீங்க. சித்திரகேதுக்கும் தக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தக்ஷன் பொறாமையில பேசினார், சித்திரகேது அப்படி பேசல. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, மகாவிரத தர பொருள் கூறவும். மகாவிரத தர என்ற சொல் ஒருபோதும் இழிவடையாத ஒரு பிரம்மச்சாரி என்பதை சுட்டிக்காட்டுகிறது. சிவபெருமான் சிறந்த யோகிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். அப்படி இருந்தும் முனிவர்களின் மத்தியில் அவர் தன் மனைவியை தழுவினார். அந்த நிலையிலும் பாதிப்படையாதிருந்த சிவபெருமானின் பெருமையை சித்திரகேது பாராட்டினார். எனவே சித்திரகேது ஒரு குற்றவாளி அல்ல, அவர் தனது ஆச்சரியத்தை மட்டுமே வெளிப்படுத்தினார். மகாவிரத தரன்றது பிரம்மச்சாரியான சிவபெருமானை குறிக்கிறது. மிகவும் விரதம் உடைய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கிறது. சித்திரகேது எதற்காக சிவபெருமானை குறை கூறினார்? சிவபெருமான் தனது வெளிப்படையான இந்த நடத்தையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சித்திரகேது விரும்பினார். இதனால் மற்றவர்கள் அவரை தூற்றி குற்றவாளிகள் ஆவதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். பரமபுருஷரான விஷ்ணுவரே பரிபூரணமானவர் என்றும், ஆனால் தேவர்கள், குறிப்பாக சிவபெருமானை போன்ற தேவர்கள் கூட பண்பற்ற சமூக விவகாரங்களில் நாட்டம் கொண்டவர்கள் என்று ஒருவன் நினைத்தால் அவன் ஒரு குற்றவாளி ஆவான். இதையெல்லாம் கருத்தில் சித்திரகேது மகாராஜ் சிவபெருமானிடம் கடுமையாக நடந்து கொண்டார். சரியா சொன்னீங்க. சாதாரண மக்கள் இந்த மாதிரி விஷயம் பார்த்தாங்கன்னா அவங்க பின்பற்றக்கூடும். அதுக்காக தான் அவர் சொன்னார். அந்த மாதிரி அந்த அபராதத்துல அவங்க எல்லாம் விழக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்னார். நல்லா சொன்னீங்க, நன்றி. பொருள் கூறி விளக்கவும். தேஜியசாம் நா தோஷாய, மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவரை குற்றமற்றவர் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, சூரியன் தெருவிலுள்ள மூத்திரத்தை ஆவியாக செய்கிறது என்பதால் அதனிடம் ஒருவன் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் சாதாரண ஒரு மனிதனால் அல்லது மேன்மையான ஒருவரால் கூட நிந்திக்கப்பட முடியாதவர்கள் ஆவர். சூரியன் மூத்திரம் அது மேல எல்லாம் சூரியன் படுது, ஆனா சூரியனுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த மலை மூத்திரம் எல்லாம் காய்ந்து சுத்தமடைந்து விடுகிறது. அது போல சிவபெருமான் போன்ற உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட நம்ம தவறு கண்டுபிடிக்க கூடாது. நல்லா சொன்னீங்க, நன்றி. நிர்ஜிதாத்மி மாத்பிமானினே பொருள் கூறவும். நிர்ஜிதாத்மாபிமானே தானே புலன்கள் அடக்குவது சேர்ந்தவர்கள் சித்திரகேது எண்ணிவதிலும் அது உண்மையல்ல என்பதை சுட்டி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க வல்லபி மாதாஜி, நல்லா சொன்னீங்க. தனது புலன்களை அடக்குவதில் சிறந்தவர் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கிறது. அததான் நிர்ஜிதாத்மிமானினே அப்படின்னு சொல்றோம். நன்றி. அடுத்த கேள்வி, பார்வதி தேவியின் அபிப்பிராயம் யாது? சபையிலிருந்த அனைவரும் சிறந்த பிராமணர்களும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களும் ஆவார். ஆனால் பார்வதியை மடியில் வைத்து அணைத்துக் கொண்டிருந்த சிவபெருமானின் நடத்தையை பற்றி அவர்கள் எதுவுமே கூறவில்லை. இருப்பினும் சித்திரகேது சிவபெருமானை குறை கூறினார். எனவே சித்திரகேது தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பது பார்வதியின் அபிப்பிராயம் ஆகும். நல்லா சொன்னீங்க.
அவங்க பார்வதியினுடைய அபிப்பிராயம் வேற. மத்தவங்க எல்லாம் பெரிய மனுஷாலாம் அங்க இருக்கும்போது அவங்க எல்லாம் பேசாம இருக்கும்போது நீ மட்டும் என்ன பெருசா பேசுற, அந்த மாதிரி நீ சிவபெருமான பேசக்கூடாது, நீ தண்டனைக்கு உரியவன் அப்படின்றது வந்து தாயாருடைய விருப்பம், அபிப்பிராயம். அடுத்தது, ஒருவனுக்கு பகவானின் தாமரை பாதங்களில் அமரும் தகுதி எதனால் கிடைக்கும்? ஒரு பக்தன் தன்னை பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியவனாக நினைப்பவனாயின் அவன் கர்வமுள்ளவனாக கருதப்படுகிறான். அத்தகைய ஒருவன் பகவானுடைய தாமரை பாதங்களில் புகலிடத்தில் அமரும் தகுதியற்றவனாவான். தகுதி எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன். தகுதி எப்படி கிடைக்கும்? ஒருவன் அடக்கமும் பணிவும் உள்ளவனாக இருந்தால் பகவானின் தாமரை பாதங்களில் அமரும் தகுதியுள்ளவன். சுனாதபி சுனிச்சேன தரோரபி சகிஷ்ணுனா. அடக்கமும் இருக்கணும், பணிவும் இருக்கணும். அடக்கம் வந்து புல்லை விட தாழ்மையாக நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பகவான் தகுதி கிடைக்கும். நன்றி மாதாஜி, நல்லா சொன்னீங்க. ஒருவர் ஏன் செய்யக்கூடாது? வைத்தவரின் பாத மலர்களில் குற்றம் புரிவானாயின் அவனது ஆன்மீக வாழ்க்கை ஒரேடியாக ஸ்தம்பித்து விடும். எனவே வைஷ்ணவரின் பத்ம பாதங்களில் குற்றம் இழந்து விடாதபடி ஒருவன் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது பதில் சொல்றவங்களை தவிர மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. ஒரு முறை பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த சான்ஸ் மத்தவங்க எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகுதான் வரும். அதனால மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். மற்றவர்கள்லாம் மியூட் பண்ணிடுங்க, அப்பதான் சொல்றது கேட்கும். வைஷ்ணவ அபராதம் ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு நீங்க போறீங்க, இல்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், நீங்க பதவியிலயோ பெரிய நபர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போறீங்க, அவங்க குழந்தை இருக்கிறான், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ குழந்தை, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அதை நீங்க வந்து நிந்திச்சீங்கன்னா அந்த பணக்காரருக்கோ அந்த பெரிய மனுஷனுக்கோ அது பிடிக்காது. அவர் வந்து பெரிய ஆள், அதனால அந்த அவருடைய குழந்தையை எப்படி திருத்தணும்ன்றது அவருக்கு தெரியும். நாம வந்து அவங்க வீட்டுல போயிட்டு அந்த குழந்தைகளை நிந்தித்தோம் என்றால் கண்டிப்பாக அவருடைய நன்மையை நாம் பெற முடியாது. அதே போலதான் கிருஷ்ணர் வந்து அவருடைய பக்தர், எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். அதுல பிரத்யேகமா பக்தர்கள் வந்து அவர் பிரியமானவர், அவருக்கு பிரியமானவர்கள். அவர்களை நம்ம வந்து நிந்திக்கும் போது, அபராதம் இழைக்கும் போது அது பகவானுக்கு பிடிக்காது. அதனால பக்தி தொண்டுல பாவத்தை விட மிக பெருசு வந்து வைஷ்ணவ அபராதம் சொல்றாங்க. பாவம் வந்து பிராயச்சித்தம் பண்ணி தீர்த்துக்கலாம். வைஷ்ணவ அபராதம்ன்றது வளர்ந்த பக்தியை அழித்து விடும். அதனால வைஷ்ணவ அபராதம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து பாவத்தை விட கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து, அன்னை பார்வதி சித்திரகேதுவை எப்படி தண்டித்தார்? ஒரு தாய் மிகுந்த இழிவான அசுரர்களின் குடும்பத்தில் பிறப்பாயாக என்று தண்டித்தார். பாவம் மிகுந்த இழிவான அசுரர்களின் குடும்பத்தில் பிறப்பாயாக என்று தண்டித்தார். அது ஒரு வகை. இன்னொரு பதிலையும் நான் எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்க கிருஷ்ணநந்தராஜா பிரபு. ஒரு தாய் குறும்புத்தனமுள்ள தன் குழந்தையிடம் கூறுவது போல், அன்னை பார்வதி, மகனே, மீண்டும் இத்தகைய ஒரு செயலை நீ செய்யாதிருக்கவே உன்னை நான் தண்டிக்கிறேன். தாய் வந்து எப்படி ஒரு குழந்தைய அடிப்பாளோ அந்த மாதிரி அவ உலகத்தினுடைய தாய் வந்து பார்வதி தான். தந்தை வந்து சிவபெருமான். அந்த ஒரு குழந்தையை தண்டிப்பது போல அவர் தண்டித்தாள். நன்றி. அடுத்த கேள்வி, துன்பங்களை பக்தன் எப்படி அணுகுகிறான்? ஒரு பக்தன் இயற்கையாகவே மிகவும் அடக்கமும் பணிவும் உள்ளவனாக இருப்பதால் வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையையும் பகவானுடைய ஆசியாகவே அவன் ஏற்றுக்கொள்கிறான். தத்தே நுகம்பாம் சூசக்மீக்ஷமான ஒரு பக்தன் யாருடைய தண்டனையையும் பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த எண்ணத்துடன் வாழ்பவன் தனது துன்பங்களுக்கெல்லாம் தனது முன்வினை பயன்களே காரணம் என்பதை உணர்கிறான். எனவே யாரையும் அவன் குற்றம் சாட்டுவதில்லை. மாறாக இந்த துன்பத்தினால் அவன் தூய்மை அடைவதால் பரமபுருஷனிடம் இன்னும் அதிக பற்று கொண்டவனாகிறான். ஆகவே துன்பமும் தூய்மை அடைவதற்குரிய ஒரு மார்க்கமாகும். ஹரே கிருஷ்ணா. கொடுக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையும் அந்த பக்தனுக்கு இருக்கு. பக்தனுக்கு பகவான் வந்து முழு துன்பத்தையும் தரது கிடையாது, பர்சன்டேஜ்ல குறைச்சிதான் கொடுக்கிறார். அதை வந்து பக்தன் உணர்கிறான். நன்றி பிரபு, நல்லா சொன்னீங்க. அடுத்தது, ஷியந்தே சாஸ்ய கர்மானி, பொருள் கூறவும்.
பிரேம நிலையை அடையும் முன்பாக ஒருவன் அவனது எல்லா கர்ம விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறான் என்று பொருள். நல்லா சொன்னீங்க. நம்ம ஒருத்தர் வந்து கிருஷ்ண பிரேமையை அடையறதுக்கு முன்னாடி எல்லா கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுபட்டுருவாங்க. அதான் அது சொல்லுது. சொர்க்கலோகம், முக்தி, நரகம் எல்லாம் பக்தனுக்கு எப்படி ஒன்றாகிறது? உள்ள வெவ்வேறு அந்தஸ்துகளுக்கிடையில் அவன் வேற்றுமை பாராட்டுவதில்லை. பரமபதத்தை அடைத்து பகவானின் சகவாசம் இருப்பதையே பக்தன் எப்போதும் விரும்புகிறான். இவ்வெண்ணம் அவனது இதயத்தில் தீவிரமடைகிறது. இதனால் வாழ்வில் ஏற்படும் பௌதிக மாற்றங்களை அவன் பொருட்படுத்துவதில்லை. மேல இருக்கிறோமா, கீழே இருக்கிறோமா, இல்ல நடுவுல இருக்கிறோமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தங்க சங்கிலியா, இரும்பு சங்கிலியா, வெள்ளி சங்கிலியா, ஒண்ணும் கிடையாது. சங்கிலி தான். பௌதிக உலகத்துல, சொர்க்கலோகத்துல இருந்தாலும் சரி, நரகத்துல இருந்தாலும் சரி, இடைப்பட்ட பூலோகத்துல இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான், சிறைச்சாலை தான். அதனால பக்தனுக்கு வந்து அது பொருட்டல்ல. நான் நல்லா இருக்கிறேன்னா இல்ல தாழ்ந்து இருக்கிறேன்னா அது பொருட்டல்ல. பகவானுக்கு தொண்டு செய்யணும், அதுதான் பொருட்டு. நல்லா சொன்னீங்க, நன்றி. பார்வதி அன்னையின் சாபம் பகவானின் செயல் என்பதை விளக்குக. எல்லோருடைய இதயங்களிலும் உறைபவரான பகவான் பார்வதியின் இதயத்தின் மூலமாக செயல்பட்டு அவரை சபித்தார். இவ்விதமாக சித்திரகேது அவரது அடுத்த பிறப்பில் ருத்ராசுரனாக பிறவி எடுத்து பரமபதம் அடைந்தார். நல்லா சொன்னீங்க. பந்தப்பட்ட ஆத்மாவின் உண்மை நிலை யாது? பந்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளான். அவன் தனது கர்ம பலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டு எங்கும் எப்பொழுதும் இங்குமங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறான். இது இயற்கையின் விதிப்படி நடக்கிறது என்றாலும் இதை செய்பவன் தானே என்று முட்டாள்தனமாக நினைக்கிறான். செயல்களுக்கு தானே கர்த்தா என்று நினைக்கிறான். நல்லா சொன்னீங்க, நன்றி. அடுத்து, ஜீவராசி அறியாமையால் என்ன எண்ணுகிறான்? இதேதான், இதே பதில் தான். இந்த ஜட உலகில் பௌதீக இன்ப துன்பங்களுக்கு முழு அஞ்ஞானத்தின் காரணமாக ஜீவராசி தானும் மற்றவர்களுமே காரணம் என்று எண்ணுகிறான். இருக்கிற உலகத்துல நடக்கிற இன்ப துன்பங்களுக்கு நானே காரணம் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது, அதோக்ஷஜ நிலை என்பது யாது? இந்த ஜட உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் அறியாமையில் இருக்கிறாங்க. இது தமோ குணத்தினால் தீவிரம் அடைகிறது. அதனால் ஒருவன் தன்னுடைய குணத்திலும் நடத்தையிலும் தன்னை உயர்த்தி கொள்வதோட தன்னையும் தன்னுடைய நிலையும் மற்றவர்களுடைய நிலையும் உயரக்கூடிய உன்னதமான நிலை தான் அதோக்ஷஜ நிலை. நான் யாரு, மத்தவங்க எல்லாம் யாரு, எல்லாரும் யாரு அப்படின்னும் போது அதோக்ஷஜ நிலையில எல்லாருமே கடவுளோட சம்பந்தப்பட்ட கிருஷ்ணருடைய சேவகர்கள். ஜீவேர ஸ்வரூப் ஹய நித்திய கிருஷ்ணதாஸ், எல்லாருமே கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டவர்கள். தன் நிலை என்ன? நான் ஒரு ஜீவாத்மா, கிருஷ்ணருடைய சேவகன். அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் கிருஷ்ணருடைய சேவகர்கள்னு நினைக்கிறோம் பாருங்க. அது அதோக்ஷஜ நிலை. இல்லைன்னா சாதாரண மக்கள், நான் ஆண் நீ பெண், நான் அமெரிக்கன் நீ ஐரோப்பியன், நான் சுத்தி நீ மட்டும், நீ என் நண்பன் நீ என் எதிரி, அப்படி உடல் சம்பந்தமா நினைக்கிறாங்க. ஆனா அதோக்ஷஜ நிலையில எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணருடைய சேவகர்கள்னு நினைப்பாங்க. இதுதான் புரிதல், சரியான புரிதல். அடுத்தது, ஸ்ரீல பக்தி நல்லா சொன்னீங்க மாதாஜி, அதோக்ஷஜ நிலை. அடுத்தது, ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரார் கூறும் அறிவுரை யாது? மாயாரவசே யாச்சே பேசே காச்ச காப்புடு பூபாய். ஜீவராசியை இந்த ஜட உலகில் நீ ஏன் ஜட இயற்கை குணங்களின் அலைகளால் அடித்துச் செல்லப்படுகிறாய்? ஜீவ கிருஷ்ணதாச ஏய் விஸ்வாச கார்லே த ஆர்த்துக நாய். தான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதை ஜீவராசி புரிந்து கொள்ள முயல்வானாயின் அவனுக்கு இனி துன்பமே இல்லை என்று ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் பாடுகிறார். நாம் மற்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவ்வாறு செய்வோமானால் ஜட உலக காரண விளைவு என்ற பேச்சுக்கு இடமேது. சரணடைந்த ஆத்மாவிற்கு காரணம் விளைவு என்று போன்ற எதுவும் கிடையாது.
ஹரே கிருஷ்ணா, நீங்க சொன்னீங்க, எனக்கு காதுல லேசா தான் விழுந்தது. வேற யாருன்னா சத்தமா சொல்றீங்களா? மாயார வசோ யாச்ச பேசே காச்சா ஹாபுடுபு பாய். ஜீவராசியை இந்த ஜட உலகில் நீ ஏன் இந்த இயற்கை குணங்களின் அலைகளால் அடித்து செல்லப்படுகிறாய்? கிருஷ்ணதாச ஏ விஸ்வாச கர்லே தா ஆர துக்கியனாய். தான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதை ஜீவராசி புரிந்து கொள்ள முயல்வானாயின் அவனுக்கு இனி துன்பமே இல்லை என்று சில பக்தி வினோத் தாகூர் பாடுகிறார். நான் மற்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவ்வாறு செய்வோமானால் ஜட உலக காரண விளைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்றாரு மாதாஜி. நல்லா சொன்னீங்க. பேர் காணும் உங்களது நோக்கியா 2 இருக்கு. அடுத்த கேள்வி, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரால் ஜட உலகை பற்றி கூறுவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுவது, இந்த ஜட உடல் வைக்கப்படுதல் என்பது ஒரு உப்புப்படுதலுக்கு ஒப்பாகும். உப்பு சுரங்கத்தில் விழுந்தவன் எந்த உப்பின் கரிப்புத்தன்மை மட்டுமே உணர்கிறான். அவ்வாறே இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்ததாக உள்ளது. இவ்வுலகின் பெயரளவாகவே நிலைய இன்பம் கூட உண்மையில் துன்பம்தான். ஆனால் அறியாமையின் காரணத்தினால் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் உண்மை நிலை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நல்லா சொன்னீங்க. உப்பு சுரங்கம் எங்கு போனாலும் உப்பு கரிக்கும். ஆனா இங்க இருக்கிற இன்பம் கூட துன்பமானதுதான். பேரளவு இன்பம் கூட துன்பமானதுதான்றத உணர்வதில்லை மக்கள். இததான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார். அடுத்த கேள்வி, கிருஷ்ண உணர்வு உடையவன் இவ்வுலக நிலைகளை எப்படி ஏற்கிறான்? பரமபுருஷ பகவான் ஒருவரே ஜட உலகின் நிலைகளால் பாதிக்கப்படாதவரான அவர் தனது சுய சக்தியினால் எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் சிருஷ்டிக்கிறார். பௌதீக சக்தியினால் கலக்கமடைந்துள்ளதால் ஜீவராசி அறியாமையில் புகுத்தப்பட்டு பல்வேறு பந்தப்பட்ட நிலைகளில் சிக்கிக் கொள்கிறான். சில சமயங்களில் அறிவினால் ஜீவராசிக்கு முக்தி அளிக்கப்படுகிறது. அது அந்த லைன் கூட வேண்டியதில்லை. இன்பம், துன்பம், அனுகிரகம், சாபம், நரகம், சொர்க்கம் இந்த இருமைகளால பாதிக்கவே படமாட்டான். வேற்றுமைகளையும் அதுல உணர மாட்டான். நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, குணங்களை கொண்டு பகவான் பௌதிக உலகை எப்படி ஆள்கிறார்? குணங்களினால் ஜீவராசிகள் எப்படி பாதிக்கப்படுகின்றன? ஜட உலகமானது சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 பௌதிக குணங்களை கொண்டதாகும். சத்வ குணத்தினால் பகவான் ஜட உலகை காக்கின்றார். ரஜோ குணத்தினால் அதை அவர் படைக்கிறார். தமோ குணத்தினால் அதை அவர் அழிக்கின்றார். பல வகையான உயிரினங்கள் படைக்கப்பட்ட பிறகு அவற்றின் சகவாசத்திற்கேற்ப அவை இன்ப துன்பங்களுக்கு ஆளாகின்றன. சத்வ குணத்தில் இருக்கும் போது அவை மகிழ்ச்சியை உணர்கின்றன. ரஜோகுணத்தில் இருக்கும் போது துன்பத்தை உணர்கின்றன. தமோ குணத்தில் இருக்கும் பொழுது எதை செய்ய வேண்டும், எது சரி, எது தவறு என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இருப்பதில்லை. நல்லா சொன்னீங்க. நன்றி. பகவானுக்கு துன்பம் உண்டா? பதிலே சொல்லாத பக்தர்கள் வாய் திறக்கணும். ஏன்னா கொஞ்சம் பக்தர்கள் மேலோட்டமா இருந்து அவங்களே பேசுறாங்க. பெயரளவேயான இன்பத்தில் விருப்பமோ அல்லது பெயரளவேயான துன்பத்தில் விருப்போ கிடையாது. இன்பம் துன்பம் என்ற இரு சொற்களும் ஒன்று கொண்டு சம்பந்தம் உள்ளவை. பகவான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பதால் அவருக்கு துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அவர் நம்மள மாதிரி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான்றவர் நம்மள மாதிரி கிடையாது. அவருக்கு பௌதீகத்தை படைச்சவரே அவருதான். அதனால அவருக்கு துன்பம்ன்றதே கிடையாது. பரமபுருஷர் முடிவான கர்த்தா என்றாலும் ஜீவராசிகளின் இந்த துன்பங்களுக்கு அவர் பொறுப்பாளி அல்ல என்பதை 2 உதாரணங்கள் கொண்டு விளக்கணும். எப்பவுமே பதில் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு பதிலே சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. ஒரு நீதிபதியின் உத்தரவினால் ஒருவன் சிறையிலிருந்து விடுபடுகிறான், மற்றொருவன் அடைக்கப்படுகிறான். இந்த ஒவ்வொரு மனிதர்களின் இன்ப துன்பங்களுக்கு அவரவர் செயல்களே காரணம். இதற்கு நீதிபதி பொறுப்பல்ல. 2வது காரணம், சூரிய ஒளியின் காரணத்தினால் தான் குமுத மலர்கள் மலரவோ மூடவோ செய்கின்றன. இவ்வாறாக வண்டுகள் இன்புறுகின்றன அல்லது துன்புறுகின்றன. இதற்கு சூரிய ஒளி பொறுப்பல்ல. நல்லா சொன்னீங்க. 2 உதாரணம் சொல்றார் பிரபுபாதர். நீதிபதி குற்றவாளிகளை தண்டிக்கிறார், நல்ல உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்.
அதுல அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதனால அவர் பாதிப்படைவதில்லை. அதே போல சூரியன் வரும்போது குமுத மலர் விரியும். அது விரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வண்டு அதுல போய் உள்ள உட்காந்துச்சுன்னா அது சூரியன் அஸ்தமிக்கும் போது அது மூடிக்கும். அப்ப அந்த வண்டு உள்ள மாட்டி செத்து போயிடும். அந்த வண்டினுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் சூரியன் பொறுப்பு கிடையாது. அதே போலதான் கிருஷ்ணர் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு கொடுப்பவர். இன்ப துன்பங்களை அவர் தான் கொடுக்கிறார், நீதிபதி போல. ஆனா அதனால் அவர் பாதிக்கப்பட மாட்டார். அதுக்கு அவர் பொறுப்பும் கிடையாது, நாம தான் பொறுப்பு. அடுத்த கேள்வி, சித்திரகேது ஏன் பார்வதி தேவியின் சாபத்தில் இருந்து விடுபட விரும்பவில்லை? எப்படி இயற்கையின் சட்டங்களால் ஒருவனது கர்மங்களின் பலன்கள் விளைகின்றன என்பதை முழுமையாக அறிந்திருந்த சித்திரகேது பார்வதியின் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. நல்லா சொன்னீங்க. இயற்கை சட்டம்லாம் உணர்ந்தவர்கள் இது மாதிரி சாபம் வருது, எனக்கு துன்பம் வருது, இதுலெல்லாம் நீங்க தான் காரணம், என் துன்பத்திற்கு நீங்க தான் காரணம்னு யாரையுமே குற்றம் சாட்ட மாட்டாங்க. பார்வதி தேவி சபித்தாலும் அவருக்கு கர்ம வினை எப்படி செயல்படுறோம்னு தெரியும். அதனால அந்த அம்மா சபிச்சதுனாலதான் நான் துன்பப்படுறேன்னு அந்த அம்மாவை குற்றம் சாட்டல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம நிறைய செய்யறோம். வேற யாராவது நம்முடைய துன்பங்களுக்கு ஒருத்தர் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய துன்பங்கள் யார் மூலியமா தான் பகவான் கொடுக்கிறார். அவர்கள் கருவியை தவிர அவர்கள் காரணம் அல்லன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு துன்பங்கள் கொடுப்பவர்கள் கருவியை தவிர காரணங்கள் கிடையாது. அதற்கு உண்மையான காரணம் நம்முடைய கர்ம வினை தான், நாம தான். அதை புரிஞ்சுக்கணும். அதை சித்திரகேது புரிஞ்சதுனால அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல. சித்திரகேது எவ்வாறு பார்வதி தேவியை விட மிஞ்சி விட்டார் என கூற முடியும்? ஹரே கிருஷ்ணா. ஒரு மரத்தை போலவே ஒரு பக்தனால் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா வகையான சாபங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ள முடியும். மறைமுகமாக சித்திரகேதுவை போன்ற ஒரு பக்தரை சபிக்கும் தவறை செய்யக்கூடாது என்று சிவபெருமான் பார்வதிக்கு தடை விதித்தார். பார்வதி சக்தி மிக்கவள் என்றாலும் எந்த சக்தியையும் காட்டாத சித்திரகேதுவோ அவரது பொறுமையாலேயே அவளது சக்தியையும் மிஞ்சிவிட்டார் என்பதை சிவபெருமான் சுட்டிக்காட்டினார். நன்றி மாதாஜி, நல்லா சொன்னீங்க. பார்வதி தேவியை விட சித்திரகேது மிஞ்சி விட்டார். ஏன்னா அதுக்காக அந்த சாபத்தினால ஒரு வருத்தமோ கவலையோ எதுவுமே செய்யாம அவங்களுக்கு வேற மரியாதை வேற செய்யறாரு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மிகப்பெரிய பக்தர்களாலதான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய முடியும். அடுத்த கேள்வி, பிரித்யானாம் பொருள் கூறவும். அடியாருக்கு அடியவர்களின் என்று பொருள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நன்றி, நல்லா சொன்னீங்க. அடியாருக்கு அடியவர், பிரித்யா அப்படின்னா அடியார்னு அர்த்தம். எட்டாவது கேள்வி, சிறு குறிப்பு வரைக. நாராயண பரா. பரமபுருஷராகிய பகவான் நாராயணனின் தொண்டில் மட்டுமே சிரத்தை கொண்டுள்ள தூய பக்தர்களை பற்றி குறிப்பிடுவதே நாராயண பரா மாதாஜி. இன்னும் சொல்லாமே நாராயண பரா பக்தர்களை பற்றி. பகவான் நாராயணருக்கு தொண்டு செய்வதில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் முறையை அவர்கள் கற்றுக்கொண்டதால் வாழ்வில் ஏற்படும் எந்த துன்பத்தையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ தாங்கள் இருப்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் பகவத் தொண்டில் மட்டுமே ஈடுபடுகின்றனர். இதுதான் அவர்களின் சிறப்பு. நன்றி நன்றி, நல்லா சொன்னீங்க. ஜனசக்தி அல்லது துர்கா எப்படி செயல்படுகிறாள் என்பதை 2 மேற்கோள் காட்டி விளக்கவும். இந்த ஜல உலகம் பகவானின் பௌதிக சக்தியான துர்கா தேவியின் ஆணைக்கு உட்பட்டு செயல்படுகிறது. ஆனால் அவளோ பரமபுருஷரின் உத்தரவுக்கு அடிபணிந்து செயல்படுகிறாள் என்ற விளக்கத்தை பகவத்கீதையில் நாம் காண்கின்றோம். இது பிரம்ம சம்ஹிதியிலும் உறுதி செய்யப்படுகிறது. சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி விபத்தி துர்கா. பார்வதி தேவியும் சிவபெருமானின் மனைவியுமான துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவளால் தன் விருப்பம் போல எதையும்
பிரபஞ்சங்களை வேண்டுமானாலும் படைத்து காத்து அழிக்க முடியும். ஆனால் அவளும் பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைக்குட்பட்டே செயல்படுகிறாள், சுதந்திரமாக அல்ல. கிருஷ்ணரின் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துர்கா தேவி ரெண்டு இடத்துல இங்க பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார், ரெண்டு ஸ்லோகம் சொல்றார். மாயாதாச்சரம். ஏன்னா இந்த உலகம் வந்து மாயையின் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. மாயா தக்ஷேன பிரகிருதி, மாயா இல்ல மயா தக்ஷேன பிரகிருதி, மயா தக்ஷேன பிரகிருதி. இந்த பிரகிருதின்ற இந்த ஜட இயற்கைன்ற துர்கா வந்து கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில், மயானா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். இந்த உலகமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இயங்குது. ஆனா மாயாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த துர்கா வந்து, துர்காவின் பொறுப்பு வந்து உலகத்தை காப்பது. ஆனா அவ யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறான்னா கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறா. அது வந்து பிரம்ம சமிதாவும் சொல்லுது. சிருஷ்டி சிருஷ்டி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வையஸ்ய பவனானி விபர்த்தி துர்கா இச்சானு ரூபம் யஸ்ய அப்யஸ்ய சேஷ்டதேசா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமின்னு. நன்றி. அடுத்த கேள்வி, ஜட உலகில் இன்பமும் துன்பமும் ஒன்றுதான், விளக்குக. பெயரளவே ஆன இந்த இன்பமும் துன்பமும் உண்மையில் ஒன்றுதான். இவை கனவுகளில் வரும் இன்ப துன்பங்களை போன்றவை. உண்மையில் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்ற போதிலும் உறங்கும் மனிதன் கனவு காண்பதன் மூலமாக தனது இன்பத்தையும் துன்பத்தையும் உண்டாக்கி கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா. மனோதர்மம் பல இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல பொருளுரையில மனோதர்மம், மனதினுடைய சங்கல்பம் விகல்பம், அந்த குணத்தினாலதான் இன்ப துன்பத்தை நாம உணர்கிறோம் அப்படின்னு பிரபுபாதர் விளக்குறார். நன்றி மாதாஜி. இந்த ஜட உலகில் இன்பம் சாத்தியமாகுமா? இவ்வுலகம் இன்பம் நிறைந்தது என்று சில பிரபோதானந்த சரஸ்வதி கூறுகின்றார். இது எவ்வாறு சாத்தியமாகும்? இதற்கு அவர் யத் காருண்ய கடாஷ வைபவதாம் தம் கௌதம் ஏவ சுமா என்று பதிலளிக்கின்றார். அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் காரணமற்ற கருணையினால் தான் இந்த ஜட உலகம் துன்பத்தையும் மகிழ்ச்சியாக ஒரு பக்தன் ஏற்றுக்கொள்கின்றான். ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை பாடுவதன் மூலமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒருபோதுமே துன்புற்றதே இல்லை, மாறாக மகிழ்ச்சி உடையவராகவே இருக்கின்றார் என்பது அவரது சொந்த வாழ்விலிருந்து தெளிவாகின்றது. இந்த ஜட உலகத்துல இன்பம்ன்றது கிடையாது. ஆனா யாரெல்லாம் பக்தியில திளைத்திருக்கிறார்களோ, பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பகவானுடைய புனித நாமத்தை பாடுகிறார்களோ அவங்களுக்கு வந்து இன்பம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி. அடுத்த கேள்வி, ஒரு பக்தனுக்கும் கற்பனை தத்துவ ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் யாது? கற்பனை தத்துவவாதியோ அறிவை வளர்த்து கொள்வதன் மூலம் இந்த ஜட உலகம் பொய்யானது என்பதை புரிந்து கொள்கிறான். ஆனால் இந்த அறிவானது ஒரு பக்தனில் தனிப்பட்ட முயற்சியின்றி தானாகவே வெளிப்படுகிறது. கற்பனையான முறையில் வாசுதேவரை புரிந்து கொள்ளும் ஒரு ஞானியை விட பரபிரம்மனாகி அவரை ஒரு பக்தனால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. எல்லாருக்கும் இந்த கருத்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஞானிகள் வந்து கஷ்டப்பட்டு உணர வேண்டிய விஷயத்த பக்தன் வந்து சுலபமா உணர்ந்துருவான். அதான் வித்தியாசம். பேரளவில் ஆன ஞானிகள் ஞானம் ஏன் குறைவுடையதாக இருக்கும்? ஞானிகளின் ஞானம் ஏன் ஞானிகள் ஒரு படி பக்தர்களை விட குறைச்சல்? பேரவையான ஞானிகள் வாசுதேவரை தஞ்சமடைந்தால் ஒழிய அவர்களுடைய கற்பனையான ஞானம் குறைவுடையதாகவே இருக்கும். அந்நிய அரவிந்தாட்ச விமுக்த மானினக ஜட உலக கலங்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் பகவான் வாசுதேவரின் தாமரை பாதங்களில் அவர்கள் தஞ்சம் அடையாததால் அவர்களுடைய ஞானம் மாசுடையதாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணன். ஞானிகளுடைய எண்ணம் எப்படின்னா, இந்த ஜட உலகத்தினுடைய துன்பத்துல இருந்து வெளியே வரணும், இந்த கலங்கத்துல இருந்து வெளியே வரணும்ன்றதுதான் இருக்கு. ஆனா பக்தர்களுடைய எண்ணம் நான் எப்படி கிருஷ்ணரை மகிழ்விப்பேன் அப்படின்னு இருக்கு. அதனால ஞானிகள் வந்து ஒரு படி குறைச்சல் தான். ஏன்னா அதுல ஒரு சுயநலம் இருக்குல்ல, அதுக்காக. அடுத்த கேள்வி, விரிஞ்சோ என்ற சொல் யாரை குறிக்கிறது? பதிலே சொல்லாதவங்க சொல்லுங்க. விரிஞ்சோ
பிரம்மதேவரை நீங்க நிறைய சொல்லிட்டீங்க மஞ்சுளா. இன்னைக்கு பதில் பிரம்மதேவரை குறிக்கிறது. நிறைய பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பதில் சொல்றதுக்குள்ள யாராவது சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றோம். பதில் சொல்லாத பக்தர்கள் சொல்லணும். சிவபெருமானின் நிலை யாது? சிவபெருமான் பக்தர்கள் அல்லாதவர்கள் ஒருவரின் நிலையில் தன்னை வைத்து கொள்கின்றார். பகவான் அனந்தர் என்பதனால் அவருக்கு எண்ணில் அடங்காத ரூபங்கள் உள்ளன. எனவே சாதாரண ஒரு மனிதனினால் எவ்வாறு அவரை புரிந்து கொள்ள இயலும்? நிச்சயமாக சிவபெருமான் சாதாரண மனிதனுக்கு மேற்பட்டவர் ஆவர். அப்படி இருந்தும் அவரால் பரமபுருஷரை புரிந்து கொள்ள முடியவில்லை. சிவபெருமான் சாதாரண ஜீவாத்மாக்களுள் ஒருவரும் அல்ல. பகவான் விஷ்ணு தத்துவமும் அல்ல. அவர் பகவான் விஷ்ணுவிற்கும் சாதாரண ஜீவராசிகளுக்கும் மேற்பட்டவர் ஆவர். நல்லா சொன்னீங்க. சிவபெருமான் சாதாரண ஜீவன் கிடையாது, முழுமுதற் கடவுளும் கிடையாது. ஆனா உயர்ந்த நிலை ஆகிய கடவுளுக்கு அடுத்த நிலை சிவ தத்துவம்னு சொல்றாங்க. சிவ தத்துவம் எந்த மனிதனாலும் அடைய முடியாது. பிரம்மா வரைக்கும் ஒரு மனிதன் போகலாம். ஒரு சாதாரண ஜீவாத்மா எவ்வளவு தூரம் உயரலாம்னா பிரம்மா வரைக்கும் உயரலாம். அதுக்கு மேல சிவபெருமான் இருக்கிறார். அந்த நிலை அடையக்கூடிய நிலை கிடைக்கும். சிவ தத்துவம்னு சொல்லப்படுற நிலை அது மிக உயர்ந்த நிலை. இதுதான் சிவபெருமானுடைய நிலை. பகவானுக்கு அடுத்து சிவபெருமான் நிற்கிறார். ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷருக்கும் இடையிலான உறவு முறைகளுக்கு காரணம் யாது? பரமபுருஷர் அவரது இரண்டாவது அம்சத்தில் அனைத்து ஜீவராசிக்கும் பரமாத்மாவாக இருக்கிறார். ஒருவனது ஆத்மா அவனுக்கு மிக மிக பிரியமானதாக இருப்பது போலவே அந்த ஆத்மாவின் பரமாத்மா அவனுக்கு இன்னும் அதிக பிரியமுள்ளதாகும். அனைவருக்கும் சமமானவராகவும் சிநேகமுள்ள பரமாத்மாவாகவும் உள்ள அவரிடம் எவரும் பகைவராக இருக்க முடியாது. பரமபுருஷருக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலான அன்பான அல்லது விரோதமான உறவு முறைகளுக்கு மாயா சக்தியின் குறுக்கீடு தான் காரணம். உண்மையில் தூய நிலையில் இருக்கும் பொழுது ஒரு ஜீவராசி இருக்கிறது. நன்றி மாதாஜி, நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷருக்கும் ஒரு உறவு முறையில இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் மாயாதான். மாயாதானே விலக்கி விடுது. பகவான் கிட்ட இருந்து ஜீவராசிகளை விலக்கி விடுறது மாயைதான். மாயை கவர்ச்சிகரமாக ஒரு ஜீவனை மயக்குகிறது. அதனால அந்த ஜீவன் பகவானை விட்டு பிரிந்து போகிறது. இதுக்கு காரணம் வேற்றுமைக்கு காரணம் மாயா சக்தி, சக்தியின் குறுக்கீடு அப்படின்னு எழுதுறார் பிரபுபாதர். அடுத்த கேள்வி, வைஷ்ணவர்களின் செயல்களை கண்டு ஏன் ஆச்சரியம் அடையக்கூடாது? எப்படி பரமபுருஷரின் செயல்கள் ஒருவன் தவறாக நடத்தி செல்லப்படக்கூடியதோ அப்படியே அவரது பக்தர்களின் செயல்களாலும் ஒருவன் தவறாக நடத்தி செல்லப்படக்கூடாது. பகவான் அவரது பக்தர்கள் ஆகிய இருவருமே முத்தி பெற்றவர்கள் தான். அவர்கள் ஒரே படித்தரத்தில் உள்ளனர். பகவான் தலைவர், அவர் பக்தர்கள் அவருடைய சேவகர்கள் மாதிரி. நன்றி, நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பெண் ஆணை விட தாழ்ந்தவளாக இருப்பதன் காரணம் யாது? வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் கூட வேறுபாடு உள்ளது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆகும். உண்மையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையில் கூட இந்த வேறுபாடு இருந்தது. சிவபெருமானால் சித்திரகேதுவை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பார்வதியால் அது இயலவில்லை. இவ்விதமான வாழ்வில் உயர்ந்த நிலையில் கூட ஒரு ஆணின் புரிந்துணர்வுக்கும் ஒரு பெண்ணின் புரிந்துணர்வுக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. ஒரு பெண்ணின் புரிந்துணர்வு ஒரு ஆணின் புரிந்துணர்வை விட எப்பொழுதும் தாழ்ந்ததாகவே உள்ளது என்று தெளிவாகவே கூறலாம். மேலை நாடுகளில் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட வேண்டும் என்ற கிளர்ச்சி இப்பொழுது எழுந்துள்ளது. ஆனால் பெண்ணானவள் எப்பொழுதும் ஆணை விட அறிவில் குறைந்தவளே என்பது ஸ்லோகத்திலிருந்து புலனாகின்றது. நல்லா சொன்னீங்க மாதாஜி. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண் சரியான புரிதலோட செயல்படுவார். பெண்ணுக்கு அந்த உணர்ச்சி வசப்படுவார். அதனால அந்த அறிவை கொண்டு அறியும் தன்மை குறைஞ்சு விடுது.
அதனால்தான் புரிந்துணர்வு ஆணை விட தாழ்ந்ததாக இருப்பதால் பெண் தாழ்ந்தவளாக இருக்கிறாள். இது எல்லா பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஏன்னா உடல் சக்தியிலும் சரி, பகுத்து அறிவதிலும் சரி. அதனாலதான் பெண்ணுக்கு சந்நியாசம் கிடையாது. உடல் ரீதியாகவும் பெண் மிகவும் வலிவில்லாதவள், ரொம்ப முடியாது பெண்ணால. அதனாலதான் அவள் தாழ்ந்த நிலையில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. இத இந்த நிகழ்ச்சியில இருந்து நல்லாவே நமக்கு புரியுது. சித்திரகேது மற்றும் சிவபெருமானுக்கும் இடையில் நடந்தது என்ன? பொருளுரையில் அழகா எழுதுறாரு. சொல்லல, அப்புறமா சொல்றாரு. தன் மனைவியை மடியில் அமர்த்தி கொண்டதை நண்பனாக சித்திரகேது கண்டிக்க விரும்பியதால் அதை போல் தனது நண்பனான சித்திரகேது தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு வித்யாதர பெண்களுடன் இன்பமுறுவதை சிவபெருமான் தனது நண்பனாக கண்டித்தார். சித்திரகேதுக்கு இருவருமே நண்பர்களுக்கு இடையிலான கேலி உரையாடலாகும். பார்வதியால் சபிக்கப்படும் அளவிற்கு பெரிதாக எதையுமே செய்யவில்லை சித்திரகேது. நண்பர்களா ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வி, அன்னை பார்வதி ஏன் வெட்கப்பட்டாள்? ஹரே கிருஷ்ணா. சிவபெருமான் உபதேசங்களை கேட்டதும் சித்திரகேது ஓர் அசுரனாகும்படி சாபத்திற்காக பார்வதி மிகவும் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். அன்னை பார்வதியால் சித்திரகேதுடைய உயர்ந்த நிலையின் மகிமை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் அவள் சபித்தாள். ஆனால் சிவபெருமான் உபதேசங்களை புரிந்து கொண்ட பொழுது அதற்காக அவள் வெட்கப்பட்டாள். சிவபெருமான் விளக்கும் போது அவளுக்கே வெட்கம் வந்துச்சு. அடடா, தப்பு பண்ணிட்டு. கேள்வி, சாது லட்சணம் பற்றி சிறு குறிப்பு வரைக. சாது லட்சணம் பற்றி சிறு குறிப்பு வரைக. தன்னை சபிக்க அன்னை விரும்பியதால் அவளை திருப்திப்படுத்துவதற்காகவாவது அவளுடைய சாபத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்திரகேது மிகவும் பெருந்தன்மையுடன் நினைத்தார். இதுவே சாது லட்சணம் ஆகும். அதாவது ஒரு பக்தரின் குணம் என்று அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சுவதில்லை பக்தன். எப்பவும் அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கக்கூடியவன். பரமபுருஷ பகவானால பாதுகாக்கப்படுறதுனால எப்போதும் சக்தி உடையவனாக விளங்குகிறான். அனாவசியமாக தன்னுடைய சக்தியை காட்ட விரும்புவதில்லை. திரும்பி மதர் பார்வதி அன்னையை சபித்திருக்கலாம், ஆனா சபிக்கல. திரும்ப அவர் வீரத்தை காட்டல. இதுதான் சாது லட்சணம். நன்றி. அடுத்த கேள்வி, தானவின் யோனின் பொருள் புறவும். யோனி என்ற சொல் பொதுவாக ஜாதி, அதாவது குடும்பம், பிரிவு அல்லது இனம் என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது. விருத்தாசுரன் ஓர் அசுர குடும்பத்தில் தோன்றிய போதிலும் இன்னமும் அவனுக்கு ஆன்மீக வாழ்வை பற்றிய அறிவு இருந்தது என்று இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. ஞான விஞ்ஞான சம்யுக்தக, அவனது ஆன்மீக அறிவும் நடைமுறை வாழ்வில் அதை செயல்படுத்தும் அறிவும் அழிந்து விடவில்லை. எனவே தான் ஏதோ காரணத்தினால் ஒரு பக்தன் விழ நேர்ந்தாலும் அதனால் அவனுக்கு இழப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தானவின் யோனிம் அப்படின்னா, தான அப்படின்னா அசுரன் குலத்துல சித்திரகேது பிறந்தார் அப்படின்னு அர்த்தம். நல்ல சொன்னீங்க மாதாஜி. அடுத்த கேள்வி, ஆன்மீக சொத்து அழியாது, விளக்கவும். தொண்டில் முன்னேறியவன் ஆகும் பொழுது அவனுடைய ஆன்மீக சொத்துக்களை எந்த சூழ்நிலையும் அவன் எடுப்பதே இல்லை. மற்ற சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சா இந்த பிரிவுல இருந்து அடுத்த பிரிவுக்கு போவாது. சொத்து சேர்த்து வச்சிருந்தோம்னு பௌதிக வாழ்க்கையில அதெல்லாம் அடுத்த பிறவி வரைக்கும் தள்ளின்னு போவாது. ஆனா ஆன்மீக சொத்து அடுத்த பிறவிக்கும் வரும். அதான் முக்கியம். அடுத்த கேள்வி, வைஷ்ணவர் ஏன் கேட்க கூடாது? வைஷ்ணவர் அல்லாதோரிடம் இருந்து ஏன் கேட்க கூடாது? வைஷ்ணவர் அல்லாத ஒருவரிடமிருந்து கிருஷ்ணரை பற்றிய எதையுமே ஒருவன் கேட்கக்கூடாது. பாம்பின் உதடுகளால் தீண்டப்பட்ட பால் விஷத்தன்மை உடையதாகிறது. அதுபோலவே வைஷ்ணவர் அல்லாதவரனால் கிருஷ்ணரை பற்றி பேசப்படும் பேச்சுக்களும் விஷத்தன்மை உடையவையே. ஒருவன் ஒரு உண்மையான பக்தனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யவும் கேட்பவரின் மனதில் அதை பதிய வைக்கவும் முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க.
அடுத்த கேள்வி, சித்திரகேதுவின் வரலாற்றை கேட்பதனால் ஏற்படும் பலன். எவனொருவன் அதிகாலையில் எழுந்து தன் மனதையும் வாக்கையும் கட்டுப்படுத்துவதில் பரமபுருஷரை நினைத்தும் சித்திரகேதுவின் இந்த வரலாற்றை படிக்கிறானோ அவன் சிரமமின்றி பரமமாகிய ஆத்மீக உலகை அடைவான். நன்றி, நல்லா சொன்னீங்க. அந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இப்ப இதோட சித்திரகேது கதையை முடிக்கிறோம். நாம உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கூடுதல் கருத்து இருந்தா கேட்கலாம். மாதாஜி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மாதாஜி. இப்ப சித்திரகேத்து வந்து எந்த தவறும் பண்ணல தானே மாதாஜி? நடுவுல ஒரு இடத்துல ஆனா வந்து சித்திரகேத்து வந்து அந்த திரணாதபி சுனிச்சேன அது போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி சித்திரகேத்து வந்து தான் வந்து சிவபெருமானோட அந்த புனர்வுணர்வை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரா மாதாஜி சித்திரகேத்து இதுல? இல்ல அவர் எதுவும் அது மாதிரி நினைக்கலையா மாதாஜி? எனக்கு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதாஜி. அவர் சித்திரகேது எப்போதும் தனியா தான் இருக்கிறாரு, அடக்கமா தான் இருக்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தர்கள் ஏன் அப்ப ஏன் அவர் வந்து சிவபெருமான் அப்படி நக்கலா பேசணும், ஏன் அப்படி கிண்டல் பண்ணணும், ஏன் அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ அபராதம் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு வந்து ஆச்சாரியர்கள் வேற இடத்துல என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஒரு பக்தன் முழுமையா சரண் அடைஞ்சிருக்கான் கிருஷ்ணர் கிட்ட, அவனுடைய எல்லா செயல்களும் கிருஷ்ணரால தள்ளப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா ஜெய விஜய் வந்து சனத்குமாரர்களை உள்ள போக விடாம தடுப்பாங்க. அப்ப சனத்குமாரர்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, இதெல்லாம் பௌதிக உலகத்துல தானே இருக்கும், நீங்க இருக்கிறது வைகுண்டத்துல இந்த பொறாமைக்கு எங்க இடம் இருக்கு? வைகுண்டத்துக்கு ஒருத்தன் வரான்னா அவன் எப்படி தப்பானவன் வர முடியுமாங்க? எப்படி பொறாமை வந்தது? அதனால புடி சாபம், கிருஷ்ணரை விட்டு கடவுளை விட்டு பிரிந்து போவாயாகன்னு சாபம் கொடுக்குறாங்க. இந்த லீலையில ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கறது என்னன்னா, சனத்குமாரர்கள் ஆகட்டும் ஜெய விஜய் ஆகட்டும் யாருமே வந்து தன்னிச்சையா செயல்படுறவங்க கிடையாது. கிருஷ்ணர் வந்து செயல்பட வைக்கிறார். நாம எல்லாம் தன்னிச்சையா செயல்பட்டுதான். ஒரே நிமிஷம். சுலக்ஷனா மாதாஜி மியூட் போடுங்க, குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேக்குது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப சனத்குமாரர்கள் ஜெய விஜய் இவங்க எல்லாம் வந்து எப்போதும் கிருஷ்ணருடைய ஆணையின் பேர் நடக்கிறவங்க. அதனால அவர்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிருஷ்ணருடைய விருப்பம் தான் அவங்களெல்லாம் அப்படி செய்ய வச்சது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதேதான் இங்கேயும். சித்திரகேது ஒரு நாளும் அது மகா வைஷ்ணவரான வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அவர் கூறுகிறார், ஏன்னா கிருஷ்ணரால் தள்ளப்பட்டு பேசுகிறார், அவ்வளவுதான். மேலும் அதுல ஒரு அந்தரங்க காரணமும் இருக்கு. சிவபெருமானும் அவரும் நட்பு உறவு முறையில இருக்கக்கூடியவங்க. அதனால அவர் சிவபெருமானை ஒரு கிண்டல் பண்றாரு. அது கூட ஆனா தாயாரால பொறுக்க முடியல. ஒரு சபையில வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு விதத்துல வந்து அந்த மாதிரி அவர் வந்து சிவபெருமான் அதை ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறார், சாதாரணமா எடுத்துக்கிறார். அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இங்க சாபம் அவர் பெற வேண்டும் அப்படின்றது அவருடைய விருப்பம், கிருஷ்ணருடைய விருப்பம். அதனால அது நிறைவேறியது. புரியுதா? புரியுது மாதாஜி, நல்லா புரியுது மாதாஜி. ஆனா இவர் வந்து சிவபெருமானோட நட்பு முறையில ஒரு இது மாதிரி பேசிக்கிற அளவுக்கு இருக்காரா மாதாஜி? இவரும் அந்த லெவலா மாதாஜி? அவங்க வந்து ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பகிரங்கமா தெரியல. சிவபெருமான் எப்போ சித்திரகேதுக்கு நண்பரானார் அதெல்லாம் விளக்கல. ஆனா பொருளுரையில சொல்றாரு, ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி. அதனால அவங்க ஒருத்தருக்கு அப்படி பேசி பழக்கம். நண்பர்கள்னா அப்படி நீ மட்டும் யோகியமா நீ என்ன பண்றப்பா, நீ வந்து வித்யாதர பெண்களோட சுத்தின்னு இருக்கிற ஏரோப்ளேன்ல என்ன வந்து பார்த்து கிண்டல் பண்ற நீ அப்படின்னு அவர் திருப்பி சொல்லிருக்கலாம், சொல்லலாம். அவர் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு நட்பு முறையில இருக்கக்கூடியவர்கள். அது வந்து பொருளுரையில பிரபாதர் எதிராக நமக்கு வந்து அவ்வளவு விளக்கங்கள் தரப்படவில்லை. புரியுது மாதாஜி, புரியுது. இப்ப வந்து சித்திரகேத்து வந்து இப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு பெரிய மகான். அவர் வந்து பார்வதி தேவி ஒரு சபையில வந்து
சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஆண் மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு வியப்போட பாக்குறாரா மாதாஜி? இது எப்படி அவரு எடுத்துக்கிறாரு? அவரு வந்து எப்படி அது புரிஞ்சுக்கிறது மாதாஜி? ஏன் சிவபெருமான் அப்படி பண்றாரு? சிவபெருமானை பற்றி சித்திரகேதுக்கு நல்லா தெரியும். அவர் மகாபாகவதன், முதல் தர வைஷ்ணவன் எல்லாம் தெரியும். இந்த இடத்துல பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, மற்ற சாதாரண மக்கள்லாம் சிவபெருமானே பாரு பாங்கு இது குடிக்கிறாரு, பாங்கு குடிக்கிறாரு, நானும் பாங்கு குடிக்கிறேன். பாங்கு அப்படின்றது ஒரு விதமான சாராயம், அது சிவபெருமான் குடிக்கிறாரு. அப்ப அதை பாக்குற மற்றதெல்லாம் நாங்களும் குடிக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கு குடிப்பாங்க, கல்லு குடிப்பாங்க. அந்த பாங்குன்றது ஒரு விதமான கல், அந்த கல்ல குடிப்பாங்க. அப்ப பாருங்க, அவர் மிகப்பெரிய மகாஜன். ஆனா அது அவரு எது குடிக்கிறாருன்னா அது வேற லெவல். அவர் விஷம் கூட குடிக்கிறாரு, நம்ம குடிக்க முடியுமா? அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பெரிய ஆளுங்கெல்லாம் செய்யறத பார்த்து நீ நக்கல் பண்ணக்கூடாது, அவங்க சொல்றத கேட்கணும். சொல்றாரு, ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சாஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே, நீ ராமநாமத்தை சொல்லு, விஷ்ணு நாமத்தை சொல்லு, இப்படி சொல்றாரு. அதைத்தான் நம்ம கேட்கணுமே தவிர அவர் குடிக்கிறாரு, அவர் மனைவிய கட்டி அணைத்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நம்ம பார்க்கப்படாது. புரியுதா? அந்த மாதிரி இவர் வந்து சித்திரகேதுக்கு வந்து புரிதல் சரியா தான் இருந்தது. ஆனால் அவர் கிருஷ்ணரால் தள்ளப்படுகிறார். அதனால சில நேரத்துல நம்ம மிகப்பெரிய வைஷ்ணவர்கள், மிகப்பெரிய பக்தர்கள் தவறு இழைக்கிறார்கள். ஏன்னா கிருஷ்ணர் அங்க தவறு செய்ய வைக்கிறார். பரீட்சித் மகாராஜ் கதையில கூட நம்ம பாக்குறோம். அவர் எவ்வளவு பெரிய ராஜரிஷி, நல்ல காரியங்களை பண்ணார். ஒரு சட்ட பாம்பை எடுத்து ஒரு முனிவர் மேல போடுற அளவுக்கு சீப்பா அவரு, ஆனா அவர் செஞ்சாரு. ஏன்னா அங்க அவரு சாபம் பெற வேண்டும். அதே போலதான் இங்க இவர் சாபம் பெற வேண்டும். அதனால நாக்குல வந்து அந்த மாதிரி பேசிடுவாரு. ஆனா உண்மையில அவருக்கு வந்து சிவபெருமான் மேல நல்ல அபிப்பிராயம் தான் இருந்தது. அப்படியே ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தள்ளி விட்டுருச்சு அவரை. அது வந்து கிருஷ்ணருடைய சங்கல்பம். நல்லா புரியுது மாதாஜி. இப்போ அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா தூய பக்தர்கள் ஒரு நாளும் தவறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு கேள்விகள் வர்றதில்லைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க, எனக்கு வர்றதில்லைங்க மாதாஜி. நாங்க பாக்குறோம், பார்த்து உங்களுக்கு நான் பதிலே சொல்றது இல்லைங்க. சரி, மாதாஜி தான் கேட்கணும். விசேஸ்வரி மாதாஜி, அவங்கள குரூப்ல போட்டீங்களான்னு பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க மாதாஜி. அவங்க நம்பர் பாருங்க, மணிமேகலை மாதாஜி நம்பர் குரூப்ல இருக்கான்னு பாருங்க. வேற ஏதாவது கேள்விகள்? மாதாஜி, அவங்களுக்கு உங்களோட மெசேஜ் போகுது, அப்புறம் யூடியூப் லிங்க் டெக்ஸ்ட் மட்டும் போகல. அது என்னன்னு விசாரிச்சு நாங்க பண்றோங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மாதாஜி? ஹரே மாதாஜி, துர்கா இப்ப பெண்கள் வந்து புலனுணர்ச்சியில வந்து ஆண்களை விட தாழ்ந்தவர்கள், அது தேவர்களுக்கு கூட விதிவிலக்கு இல்ல, அப்படியா? துர்க்கை கூட விதிவிலக்கு இல்ல? ஆமா ஆமா, ஏன் பார்வதி தேவியா இருந்தா கூட என்ன, அந்த அம்மா வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவள் தான், லோகமோட சொல்ல. ஆனா அவளும் தவறக்கூடியவள் தான். ஏன்னா பெண்ணுன்ற நிலையை தான் எடுத்து அவங்க பிரதிபலிக்கிறார்கள். அதனால அவர்களுக்கும் அது விதிவிலக்கு கிடையாது. பெண்ணுன்னா பெண்ணு தான். பாத்துட்டோம். அந்த அம்மா முதல்ல வந்து தட்சிணை நான் திருத்துறேன்னு சொல்லி சிவபெருமானுடைய பேச்ச கேட்காம போனாங்க. இந்த இடத்துல சபிச்சிடுறாங்க. அப்ப சபிக்கிறதுக்கு முன்னாடி கணவனை கேட்டிருக்கலாம், நான் சபிக்கட்டுமா அவனை அப்படின்ட்டு. அவங்க கேட்கல, அப்படியே சபிக்கிறாங்க. மாதாஜி, இப்ப துர்க்கைய வணங்குறாங்க தானே, இப்ப அவங்க கிட்ட கூட இப்ப துர்கா தேவிக்கு கோபம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பா. அதுக்குதான் நாங்க சொல்றோம், முழுமுத கடலையே சரணடையுங்கன்ட்டு. தேவி தேவர்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனா முழுமுதற் கடவுள் தவறு செய்ய மாட்டார். மாதாஜி, இங்க ஒன்னொன்னு சொல்றாங்கல்ல மாதாஜி, இப்போ வந்து சிவபெருமான் வந்து முழுமுதற் கடவுள் இல்லினாலும் அவரும் தவறு பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அவரும் தவறு பண்ணுவாரு. முழுமுதற் கடவுளா இல்லினாலும் அவர் தவறு பண்ணலாம் அப்படின்னு நினைக்க கூடாது
அப்படின்னு ஒரு இடத்துல மாதிரி சொல்லியிருக்கு மாதாஜி. அது சிவபெருமான் தவறே செய்யாதவர் தான் சிவபெருமானும். ஆனா இந்த பௌதிக உலகத்துல லீலையில ஈடுபடும் போது நிறைய தவறுகள் அவரும் செய்யறாரு. ஏன்னா அவர் இங்க அந்த அவருடைய முழு சக்தியோட தோன்றுவதில்லை. இங்க சமோகுணத்தின் அதிபதியாக இருக்கிறார். சமோகுணத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால பூதகணங்கள், பேய்கள் அதெல்லாம் ஆதரிக்கிறாரு. தப்பா வரமெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா இப்ப பத்மாசுரன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு அவன் யார் தலைமையில கை வச்சாலும் எல்லாம் எரிஞ்சு போனோம்னு ஒரு வரத்தை கேட்கறான். அது அவனுக்கும் நல்லது இல்லை, மற்றவங்களுக்கும் நல்லது இல்லை. ஆனா அந்த வரத்தை அவர் கொடுக்குறாரு. அது தவறானதுதான். இந்த உலகத்துல இருக்கிறதுனால உலகாய விஷயங்களோட அவர் ஒன்றி செயல்படுறதுனால தவறுகள் ஏற்படலாம். புரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. யாரோ கேக்குறீங்க கேள்வி, எனக்கு கேட்கல. மாதாஜி, சித்ரகேது உயர்ந்த இடத்திற்கு போனாலும் அவரோட கர்மங்கள் குறையல, இன்னும் அவருக்கு கர்மங்கள் இருக்குது. அதனால தானே திரும்பியும் அவருக்கு சாபம் கிடைக்குது. அப்படித்தானே மாதாஜி? இல்ல 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 நான் எவ்வளவு நேரம் எவ்வளவு விஷயத்த சொல்றேன். அவர் எப்போ முழுமுதற் கடவுளை பார்த்தாரோ அப்பவே உன்னத நிலைக்கு வந்துட்டார். அப்ப ஏன் மாதாஜி வைகுண்டத்துக்கு உடனே கிருஷ்ணர் எடுத்துக்கொள்ளல? உடனே எடுத்துக்க மாட்டாரு கிருஷ்ணர். இன்னும் முழு நிலைக்கு இன்னும் பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் விட்டுதான். அவ்வளவு கிருஷ்ணர் அவ்வளவு சுலபமா சரி வா நீ அப்படின்னு சொல்ல மாட்டார். இன்னும் இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்களை முழுமை செய்து கொண்டுதான் முழுசா ஒரு பக்தனை முழுமை அடைஞ்ச பிறகுதான் எடுப்பார். முழுமையான பிரம்மபூத நிலைக்கு வந்துட்டாரு. அந்த சித்ரகேதுவா இருக்கும் போதே வந்துட்டாரு. அப்புறம் வித்யாதரன் ஆகுறாரு. அப்பவும் நல்ல நிலையில தான் இருக்கிறார். ஒரு காரணத்தை வைத்து அவரை எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த சோதனையை கிருஷ்ணர் கொடுக்கிறார். அவர் கர்மவினையெல்லாம் ஒழிச்சுறாரு அப்பவே. இப்ப அவரு சிவபெருமான கிண்டல் பண்றது அதெல்லாம் கர்மவினையில மாட்டாது. அதெல்லாம் அவரு பகவானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுத்தி அவரை விரைவுல கொண்டு போறதுக்கு ஒரு திட்டம். மாதாஜி, அப்ப அவருக்கே இந்த நிலைமைனா அப்ப நமக்கு சமோகம் சர்வபூதேஷன் சொல்றாருல்ல கிருஷ்ணரே. சமோகம் சர்வபூதேஷ் யாருன்னா வழிமுறைகளை கடைபிடிக்கிறோமோ நமக்கு மிகப்பெரிய ஒரு குடை இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு குடை இருக்கிறது. அதை நம்ம ஆச்சாரியன் ஸ்ரீல பிரபுபாதர், நம்மை உய்விக்க போவது ஸ்ரீல பிரபுபாதர். நம்முடைய ஆன்மீக குருக்கள் நம்மை பிரபுபாதர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அந்த பிரபுபாதர் நம்மை விடுவிக்க போகிறார். ஆனால் குரு பரம்பரையில் பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் போக மாட்டேன்னா அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுப்பார். நமக்கும் பகவான் தான் கடவுள். அதனால எல்லாருக்குமே அவர் தான் கடவுள். அதனால எல்லாரையும் கருணையா தான் நடத்துவார். என்ன நடத்த மாட்டாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க நான் என்னை முழுமையாக தரவில்லைன்னு அர்த்தம். நான் முழுமையா தந்தா ஏன் பயப்படணும்? நானு என் வாழ்க்கை உனது அப்படின்னு நம்ம அந்த பாதையில நம்ம போகும்போது பகவான் என்னை ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்ற சந்தேகமே வராது. போலியா நான் நினைச்சுக்க சொல்ல. சில பேர்லாம் போலியா மகாபாகர் மாதிரி பேசுறாங்க. அது கிடையாது. நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு சென்றே தீருவேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை 100% கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆசையாக நம்ம வளர்த்துக்கும் போது நமக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக தரப்படும். இன்னொரு விஷயம், இந்த பிறவில நம்ம முடிக்கலனாலும் அடுத்த பிறவில எப்படி முடிக்கணும்னு அவன் வழிகாட்டிடுவான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிறவியில நம்ம வெற்றி அடைந்துட்டோம், போறதுக்கான தகுதி கிடைத்தாலும் நம்மை கிருஷ்ணருடைய லீலையில ஒரு பாகம் கொடுத்து அங்க மேலும் தூய்மை அடைவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். உதாரணமாக இந்த கோபிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோபிகள் முனிவர்கள் தான். அதற்கு முன் பிறவிகள்ல பல பெரிய முனிவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ராமாயண லீலையில அந்த தண்டகாரண்ய முனிவர்கள் தான் கோபிகளா வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் பல யுகமாக கிருஷ்ணரை மாதுரிய பாவத்துல நேசித்து வந்தார்கள். அவங்களுக்கு அந்த லீலையில பங்கு கொடுத்து அந்த முழுமை அடைந்து அப்புறமா கொண்டு போவார் ஆன்மீக உலகத்துக்கு. நமக்கும் லீலையில நமக்கு
பகவான் வந்து பங்கு கொடுப்பார். அதுல வந்து இன்னும் தூய்மை அடைந்து பகவானை அடைவோம். பகவானை அடையறதுல வந்து நாம் சந்தேகமே படக்கூடாது. பக்தர்கள் சந்தேகம் எப்ப படணும்னா, நான் எதையும் கடைபிடிக்கலன்னா சந்தேகம். 4 விதிமுறைகளும் 16 மாலைகளும் குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை என்னால முடிந்த அளவுக்கு, என்னால இவ்வளவு முடியும்னா அவ்வளவு அந்த அளவுக்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்வது. என்ன மனசுல இருந்து மனம், வாக்கு, காயம், இந்த 3த்தையும் முழுசா நம்ம வச்சோம்னா இந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. சித்திரகேதுக்கு சோதனை வந்துச்சு, ஆனா சோதனையை ஜெயிக்கிற அளவுக்கு தன் சக்தியும் பகவான் தான் கொடுக்கிறார். நமக்கும் சோதனை கொடுத்தாருன்னா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியையும் கொடுப்பார். அது நீங்க ஆன்மீகவாதியோ பௌதிகவாதியோ, பௌதிகவாதிகளுக்கு கூட நிறைய சோதனை வருது, அவங்க எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. அப்படியே ஒண்ணும் எல்லாரும் செத்து போறது கிடையாது. சோதனையில ஜெயிக்கிற பௌதிகவாதிகள் கூட இருக்கிறாங்க. பௌதிகவாதிகளுக்கே படி அளக்குற பகவான் நமக்கு அளக்க மாட்டாரா என்ன? அளப்பார். நம்ம தவறு செய்யும் போது கண்டிப்பார், நல்லது செய்யும் போது தட்டி கொடுத்து நம்மை முன்னேற்றுவார். புரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் பக்தர்களுக்கு?